திருக்குறள் கதைகள் கதையின் 315 புதிய பாதை. எங்க நம்ம பையனும் பொண்ணும் பம்பாய் டெல்லின்னு செட்டில் ஆகிட்டாங்க. நமக்கும் வயசாகிக்கிட்டே வருது. இப்போ எதுக்கு இந்த தோட்டத்தை வாங்குறீங்க? நமக்கு அப்புறம் யார் இந்த ஊருக்கு வந்து இந்த தோட்டத்தை பராமரிக்க போகிறாங்க என்றாள் அகிலா. ஆத்தங்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அருமையான இடம் அது. பெரிய தோட்டம், வாழை மரம், தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம்னு நிறைய மரங்கள் இருக்குது. பொன்னுசாமி உயிரோடு இருக்கிறப்ப கேட்டேன், அவர் கொடுக்க மாட்டேன்னுட்டார். இப்போ அவர் போனதும் வெளியூர் இருக்கிற பையங்க எல்லா சொத்தையும் விற்க போகிறதா சொன்னதால் அந்த தோட்டத்தை நான் வாங்கலாம்னு நினச்சேன் என்றார் கணபதி. அதான் எதுக்குன்னு கேட்குறேன். நமக்கு இருக்கிற நிலப்பரங்கள் நான் பார்த்துக்கிட்டா போதாதா? ஒரு நல்ல முதலீடாக இருக்கிட்ட மேலே தான் என்றார் கணபதி. நீங்கள் எப்படிலாம் முதலீடு லாபம்னு அலையிற ஆள் இல்லையே என்றாள் அகிலா கொஞ்சம் வியப்புடன். கணபதி பதில் சொல்லவில்லை. சில நாட்களில் கணபதி அந்த தோட்டத்தை வாங்கிவிட்டார். பத்திரப்பதிவு முடிந்த சில நாட்களில் கணபதி தோட்டத்தின் மத்தியில் ஒரு பாதையை அமைத்து 2 புறமும் வேலி கட்டினார். அதற்கு பிறகு தோட்டம் 3 பகுதிகளாக காட்சியளித்தது. 2 புறமும் வேலிக்குள் தோட்டங்கள், நடுவில் திறந்த வெளியில் ஒரு பாதை என்று. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க என்றாள் அகிலா. தோட்டத்துக்கு நடுவில் 2-3 பேர் நடந்து போகிற அகலத்துக்கு ஒரு பாதை அமைச்சிருக்கேன் என்றார் கணபதி. அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அகிலா, தோட்டத்துக்கு ஒரு பக்கம் ரோடு இருக்குது, இன்னொரு பக்கம் ஆத்தங்கரை. நம்ம ஊர் பெண்கள் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போகிறப்ப கிட்டத்தட்ட 1 மைல் சுற்றி போக வேண்டியிருக்கு. இப்போ நம்ம தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற பாதை வழியாக அவங்க ஆற்றுக்கு போகலாம். 1 மைல் சுற்றி போக வேண்டியிருக்காது. அது எப்படி? அது நம்ம நிலமாச்சே. அது வழியாக ஊர்க்காரங்களாம் எப்படி போக முடியும்? அதுக்கு தான் தோட்டத்தை 3ஆக பிரித்து 2 பக்கம் தோட்டம், நடுவில் பாதைன்னு உண்டாக்கியிருக்கேன். அந்த பாதையை இந்த ஊர் பஞ்சாயத்து பேரில் பதிவு பண்ணிட போகிறேன். அப்புறம் அது ஊருக்கு புது இடமும் ஆகிடும். அதில் யார் வேணுமானாலும் நடந்து போகலாம். ஏங்க, நம்ம நிலத்தில் 200-300 சதுரடி பொதுவுக்கு போயிடுமே. காசு கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு எதுக்கு இப்படி தானம் பண்ணுறீங்க என்றாள் அகிலா சற்று வருத்தத்துடனும் கோபத்துடனும். நம்ம ஊர் ஜனங்க, குறிப்பாக பெண்கள், குளிக்கவும் தண்ணி எடுக்கவும் ஒரு நாளைக்கு 2-3 தடவை ஆற்றுக்கு போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் 1 மைல் தூரம் சுற்றி போக வேண்டியிருக்கு. வெயில் மழைன்னு பார்க்காம தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்கன்னு எல்லாரும் கஷ்டப்படுறதை பார்க்க எனக்கு எப்போவுமே மனது கஷ்டமாக இருக்கும். பொன்னுசாமிகிட்ட இந்த தோட்டம் இருந்தப்ப ஜனங்க ஆற்றுக்கு போக தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பாதை போட்டு கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒத்துக்கலை. சரி, நாம் தோட்டத்தை விலைக்கு வாங்கி பாறை அமைச்சு கொடுக்கலான்னு நினச்சி அவர்கிட்ட தோட்டத்தை விலைக்கு கேட்டேன். அவர் கொடுக்க மாட்டேன்னுட்டார். இப்போ ஒரு இளைஞரும் அவர் பசங்க அந்த தோட்டத்தை விற்க விரும்பினாங்கன்னு தெரிஞ்சதும் அதை வாங்கி நான் நினச்ச மாதிரி ஊர் ஜனங்க பாலை போட்டு கொடுத்துருக்கேன் என்றார் கணபதி. நாம் நம்ம வீட்டு கிணத்து தண்ணியை தான் பயன்படுத்துகிறோம். நீங்களோ நானோ தண்ணி எடுக்கவோ குளிக்கவோ ஆற்றுக்கு போகிறதில்ல. யாரோ கஷ்டப்படுறாங்கன்னு அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க என்றால் அகிலா வியப்புடனும் பிரமிப்புடனும். கஷ்டப்படுறது மற்றவங்களாக இருந்தால் என்ன? அவங்கள கஷ்டத்தை நம்மளால் உணர முடியாதா? அதுக்கு நாம் எதுவும் செய்யக்கூடாதா என்றார் கணபதி. அறத்துப்பால் துறரவியல் அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் 315. அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பொருள்: பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் ஒருவன் உணர்ந்து நடந்து கொள்ளாவிட்டால் அவனுடைய அறிவினால் அவனுக்கு என்ன பயன்? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.